ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, ஒரு ட்ரெடிஷ்னல் காரப்போலி. நானு மைதா 2 கப்பு, கோதுமை 2 கப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு போட்டு பெசஞ்சு வச்சுட்டுருக்கேன். எண்ணெய ஊத்தி நல்லா. இப்போ காரப்போலிக்கு பச்சை மிளகா, சிவப்பு மிளகா, அப்புறமா இஞ்சி, அது கூட வேக வச்ச கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நல்லா ஒரு 1 1/2 கப் எடுத்துட்டுருக்கேன். அரைக்கும்போது கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறும் சேர்த்துட்டுருக்கேன். ஏன்னா தண்ணி விடாம அரைக்கணும் இல்லையா? இத தண்ணியா பயன்படுத்திட்டு நல்லா கொர கொரன்னு இல்லாம நல்ல மையா அரைக்கணும், நைஸா. அது கூட நான் தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம் போட்டுருக்கேன். இப்போ நல்லா அது மாவு ஊறியிருக்கும். 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணணும், நல்லா மாவ பெசஞ்சு கொஞ்சம் தளர பெசஞ்சு வச்சுடணும். இப்ப நான் அத அழகா பாருங்க தட்டி, அது உள்ள பூரணம் வச்சு மூடி எண்ணெய தொட்டு தொட்டு பண்றேன். இது ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டூயிங். இது ஏன்னாக்கா, நான் என் பாட்டி பண்ணி, அம்மா பண்ணி, மாமியார் பண்ணி, அத்தை, என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். அதனால எனக்கு இது ஈஸியா வருது. நீங்க உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா, டைட்டா மாவ பெசஞ்சு ரோல் பண்ணிக்கலாம். சப்பாத்தி கட்டையில ரோல் பண்ணி பண்ணலாம். அதுவுமே ரொம்ப நன்னா வரும். பட் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஞ்சம் இங்க அங்க பிஞ்சா ஒண்ணும் பெரிய இது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு இல்ல. நீங்க பழக 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 இது அவ்ளோ அருமையா வர ஆரம்பிச்சுரும். பார்த்தீங்கன்னா, சூப்பரா அது நல்லா தட்டி பாருங்க, இப்ப நானு தணல நன்னா ஏற்கனவே இது கடாய போட்டு வச்சிருக்கேன். அதுல நான் இன்னைக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் தளர இருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் கூட தான் தேவைப்படும். ஆனா, நெய் ஊத்தினீங்கன்னா இன்னும் மணமா இருக்கும். ஸ்வீட்டு மாரி நெய் வேணும்னு இல்ல, எண்ணெயே போதுமானது. ஏன்னா, அதுல உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்துன்னு இருக்கு. இப்போ ஒவ்வொரு போலியும் நானு பொறுமையா சுட்டு சுட்டு எடுக்கிறேன். இதுல பல பெனிஃபிட்ஸ் இருக்கு நமக்கு. இந்த பருப்புனால கடலை பருப்புல நமக்கு நல்ல புரோட்டீன் சத்து இருக்கு. புரோட்டீன் சத்து எடுத்துக்கிறதுனால ஒரு நல்ல மதிய உணவா அது அமைஞ்சு போகும் நமக்கு. இப்ப நீங்க இப்ப மாலையம் போயின்னு இருக்கிறதுனால, டிஃபனுக்கு என்ன பண்றதுன்னு நீங்க யோசிக்கவே வேண்டாம். இது நீங்க அழகா ஒரு 3, 4 மணி வாக்குல இத சாப்பிட்டீங்கன்னா, அருமையா அது கொஞ்சம் தண்ணி குடிக்கிற மாரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் இது மாரியெல்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் தண்ணி குடிக்கிற மாரி இருக்கும். நல்ல ஒரு வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். 3:00 ஒரு 4:00 சாப்பிட்டுட்டீங்கன்னா நைட்டு, மாலை பட்சத்துக்கு உங்களுக்கு எதுவுமே ஒரு பழம் சாப்பிட்டுட்டு கூட நீங்க படுத்துண்டுறலாம். இது அருமையான உணவு. இதுல கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் நீங்க போட்டுக்கிறது. அது எதுவுமே தேவையில்ல. இப்ப பாருங்க, நான் குக்கிங் டைம் நீங்க குடுக்கணும். குடுக்கலன்னாக்கா, அது நமக்கு ஒரு மாரி நன்னா ஒரு மாரி நச்சக்கு நச்சக்குன்னு இருக்கும். ஏற்கனவே அத கடலை பருப்ப வேக வச்சு வச்சிருக்கோம் நம்போ. அத பத்தி நீங்க இது பண்ண வேண்டாம். அதுல இருக்கிற வாயு தன்மை எல்லாம் நமக்கு போயிடும். ஸோ, நீங்க என்ன பண்ணலாம், அழகா இத தட்டி, நல்லா நீட்டா ஒரு சில்வர் ஃபாயில்ல போட்டு வச்சீங்கன்னாக்கா, அது கெடவே நச்சக்கு நச்சக்குன்னுலாம் ஆகாது. ரொம்ப அருமையான டேஸ்ட் குடுத்துன்னு இருக்கும். சரியா? பாருங்க, இப்ப அடுத்ததும் இதே மாரி நான் தட்டின்னு இருக்கேன். இப்போ இந்த கடுகெல்லாம் இருக்கே, நமக்கு அது இம்சையா இருக்குமா? அதெல்லாம் இத நல்லா நீட்டா தட்ட வரும். வித் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதெல்லாம் நமக்கு. சித்திரம் கைப்பழக்கம்ங்கிற மாரி. இதுல இந்த கடலை பருப்புல நார்ச்சத்து நெறையா இருக்கு. ஸோ, இப்ப நீங்க மத்தியானத்துக்கு நீங்க ஒரு 3 மணி வாக்குல, அதாவது மத்தியானங்கிறது கம் லஞ்ச் ஒரு 11 மணிக்கு சாப்ட்டுருவாங்க. மாலையம் பண்ற வீட்லலாம் ஆல்மோஸ்ட் 11:30, 12 சாப்பிட்டுட்டீங்கன்னா, ஒரு 5 மணி வாக்குல இத பண்ணி நம்போ சாப்பிட்டோம்னாக்கா, இது நமக்கு ஒண்ணும் ஒரு கெடுதல் கிடையாது. இதுல என்ன என்ன சொன்னேன் நானு? புரோட்டீன் இருக்குன்னு. ஆ நார்ச்சத்து நெறையா இருக்கு. இரும்பு சத்து, வைட்டமின், எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிருக்கேன். ஸோ, இத நீங்க அவாய்ட் பண்ணாம, இல்ல பாசிப்பருப்புல பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, பாசிப்பருப்புலயும் பண்ணலாம். அது ஒரு டேஸ்ட்டு. கடல பருப்புக்கு ஒரு அருமையான ஒரு டேஸ்ட் உண்டு. நம்ம பாயில் பண்ணி தண்ணிய த்ரோ பண்ணிடுறோம். கண்டிப்பா உங்களுக்கு வாய்வு கொண்டுக்காது. பெருங்காயம் போட்டிருக்கேன், இஞ்சி போட்டிருக்கேன். ஸோ, இது 2 காம்பினேஷன்ல இருக்கிறதுனால, நிஜமாவே நீங்க பண்ணி பாருங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா, ஆரோக்கியமானது கூட இது. ஆரோக்கியம் இல்லன்னு நீங்க சொல்லவே முடியாது. கடல பருப்பு எனக்கு ஒத்துக்காதுன்னு வேக வச்சு தண்ணி கொட்டிர்ணும். திருப்பி திருப்பி ஐ ஐ ரீஇன்ஸ்டேட் தட் ஸ்டேட்மெண்ட். அது இந்த வயசானவங்க கூட ஒரு 2 சாப்பிடலாம். இதுல கோதுமாவும் வெறும் கோதுமாவையுமே பெசஞ்சு பண்றவாளும் இருக்கா. பட் கொஞ்சம் நீங்க மைதா போடும்போது ஆத்தென்டிக் டேஸ்ட் கிடைக்கும். பார்த்தீங்களா? எவ்வளோ அழகா சுவையா வந்திருக்கு. வாங்கோ, இத நம்ப சுவைக்கலாம். டேஸ்ட் பண்ணலாமா?